பல பறவைகளுக்கு உணவாக போகுதுங்க. மீன்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. மண்ணில் இருக்கிற மக்கக்கூடிய பொருட்களை உணவாக எடுத்துக்கிட்டு மண்ணுடைய வளத்தை பெருக்குது. மனிதன் கண்டுபிடிச்ச எந்த இயந்திரத்தாலையும் இந்த உயிரினத்துக்கு இணையாக மண் வளத்தை பெருக்க முடியாது. தாவரங்களுடைய வேர்களுக்கு நீரையும் பிராணவாயுவையும் வெகு எளிதாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு இந்த உயிரினத்துக்கு சக்தி இருக்குது. மண்புழு உணவாக எடுத்ததுக்கப்புறம் அதோட கழிவுகளை தான் தாவரங்கள் உணவாக எடுத்துக்குது. எடுத்து தாவரங்கள் நல்லா வளருது, மண் வளமும் பெருகுது. மண்புழுக்கள் வாழ்கிற நிலத்தில் மழைநீர் பாதுகாப்பான முறையில் சேகரிக்கப்படுது. மொத்தத்தில் உழவு வேலை செய்கிறனால இது ஒரு விவசாயிகளின் நண்பன். தாவரங்களுடைய வேர் பகுதியில் உள்ள புஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் நெமட்டோடுங்கிற ஒரு வகையான புழுக்கள் இதையெல்லாம் உணவாக எடுத்துக்குது. ஸோ உணவாக எடுத்து தாவரங்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுத்து நிறுத்துது. இந்த உலகத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2700 வகையான எர்த்வார்ம்ஸ் இருக்குங்க. அதாவது மண்புழுக்கள் இருக்குது. மற்ற உயிரினங்கள் மாதிரி இதுக்கு கண், கை, கால்லாம் கிடையாது. 1 ஏக்கர் நிலத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 1 மில்லியன் மண்புழுக்கள் இருக்கும். மண்புழுக்களுக்கு பல்லு கிடையாது. அதனால தான் அது மக்கி போகிற இல்லை அழுகி போகிற உணவாக தான் சாப்பிடும். முதல்ல சொன்ன மாதிரி எர்த்வார்ம்ஸ்க்கு கண்ணு கிடையாது. ஆனால் இருட்டில் லைட்டை சென்ஸ் பண்ண முடியும். மண்புழுக்களுக்கு காது கிடையாது. ஆனால் அது வைப்ரேஷன் மூலமாக சவுண்டை கண்டுபிடிச்சிடும். மண்புழுக்களுக்கு மூக்கு கிடையாது. ஆனாலும் எந்த உணவை சாப்பிட்றதுன்னு தேர்ந்தெடுக்க முடியும், துவைக்கவும் முடியும். மண்புழுக்கள் தூங்கவே தூங்காது. ராத்திரி பகல்னு வேறுபாடு கிடையாது. மண்புழுக்களுக்கு மொத்தம் 4 இதயம் இருக்குங்க. இது ஒரு ஹெர்மா ப்ராடக்ட். இதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. பொதுவாக மீன் பிடிக்கும்போது அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா மண்புழு வச்சு தான் மீன் பிடிப்பாங்க. மண்புழுக்கள் இந்த பூமியில் டைனோசர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இப்போ பூமி உருவாச்சோ அப்போவே மண்புழுக்களும் உருவாயிருக்கணும். மண்புழுக்களுக்கு முதுகெலும்பு கிடையாது. முதுகெலும்பு மட்டும் இல்லை, எலும்பே கிடையாது. மண்புழுக்கள் முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆஃப்ரிக்கன் ஜெயிண்ட் எர்த்வார்ம். இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா மைக்ரோசேட்டஸ் ராப்பி அப்படின்னு பேருங்க. இதோட அதிகபட்ச சைஸ் பார்த்திங்கன்னா 4.5 அடியிலேருந்து 22 அடி வரைக்கும் வளரும். ஒரு புழுவோட வெயிட்டே பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வருங்க. இது ஆஃப்ரிக்காவில் மட்டும் அதிகம் காணப்படும். நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. ஏஷியாவில் கூட இந்த மாதிரி கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மண்புழுவோடைய தன்மைகளை கொண்ட மண்புழு, மிகப்பெரிய மண்புழு இதுதான்.